டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி இரவு கார் வெடித்ததில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், டெல்லியில் தேசவிரோத சக்திகளால் மிக கொடூரமான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்தார். இது கோழைத்தனமான தாக்குதல் என்றும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். விசாரணையை விரைந்து முடிப்பதோடு தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் யார், அவர்களுக்கு உடந்தையாக இருந்தது யார் என்பதை விரைந்து கண்டுபிடித்து அவர்களை நீதியின் முன் நிறுத்த மத்திய அமைச்சரவை உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான நகர்வுகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் டாக்டர் ஒமர் நபி தாக்குதலுக்கு முன்பாக மசூதி ஒன்றில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி ஆசப் அலி சாலையில் மசூதி ஒன்று உள்ளது. கார் குண்டுவெடிப்பில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் முக்கிய நபரான டாக்டர் ஒமர் நபி இந்த மசூதியில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. மசூதியில் இருந்து வெளியே வந்த பிறகு பார்க்கிங் பகுதிக்கு அவர் சென்றதாகவும் அங்கு சம்பவம் நடந்த 10ஆம் தேதி மதியம் 3:19 மணிக்கு காரை அவர் பார்க் செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டாக்டர் ஒமர் நபியின் செல்போன் சிக்னல் தொடர்பான தரவுகளை புலனாய்வு அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.